சென்னை பிரஸ் கிளப்பில் மேற்கு வங்க போலீசார் திடீரென்று குவிந்துள்ளனர். தலைமறைவாக உள்ள கர்ணன் நேற்று நீதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார். இந்நிலையில் அவர் அங்கு வருவதாக வெளியான தகவலை அடுத்து மேற்கு வங்க போலீசார் அங்கு வந்துள்ள செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. மேற்கு வங்க போலீசார் சென்னை பிரஸ் கிளப்ல குவிந்துள்ளதற்கான காரணம் என்ன? இது குறித்த தகவல்களை சொல்லுங்க. நீதிபதி கர்ணன் மீது உச்சநீதிமன்றம் தற்பொழுது அவருக்கு தண்டனை விதித்திருக்கிறது, சிறை தண்டனை. அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மீறி அவர் செயல்பட்டதாக அந்த தண்டனை என்பது வழங்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே அவர் சென்னை வந்திருந்து அவர் அரசு விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்தார். அப்பொழுது அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஒட்டி மேற்கு வங்க போலீசார் அவரை கைது செய்வதற்காக சென்னை வந்திருந்தனர். அப்பொழுது அவர் அங்கிருந்து வெளியே சென்றவர் இன்னும் வராமல் தலைமறைவாக இருக்கின்றார். இந்த நிலையில் இன்று திருமாவளவனுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெறுகிறது. இந்த சந்திப்பின் பொழுது அவர் பத்திரிகையாளர்கள் முன்பாக வரலாம் என்ற தகவல் வெளியாகி இருந்தது. இதை அடுத்து தான் தற்பொழுது மேற்கு வங்க போலீசார், அதாவது மாநில ஏடிஜிபி திவேதி இங்கு நேரடியாக வந்திருந்தார். அவருடன் தமிழக போலீசாரும் துணை ஆணையர் தலைமையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசாரும் வந்திருந்ததால் சிறிது நேரம் இங்கு கடுமையான பரபரப்பு ஏற்பட்டது. தற்பொழுது வரை இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் ஏதாவது ஒரு இடத்தில் கர்ணன் வெளியில் வரலாம் என்ற தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. நேற்று அவர் ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று அவர் பத்திரிகையாளர் மன்றத்திற்கோ அல்லது வேறு இடங்களிலோ அவர் தற்பொழுது வெளியே வந்து அவர் மீண்டும் பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் பொதுமக்கள் முன்னிலையில் கர்ணன் அவர்கள் வரலாம் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதால் தொடர்ந்து பரபரப்பு என்பது நீடித்து வருகிறது. ராஜா, இப்பொழுது அவர் அங்கு வருவார் அப்படிங்கிறது இந்த தகவல் எப்படி அவங்களுக்கு தெரிய வந்தது? இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா? தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் நீதிபதி கர்ணனுக்கு ஆதரவாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. பொதுவாக அதாவது அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இயக்கங்கள் தரப்பிலிருந்து நீதிபதி கர்ணன் இன்று வரலாம் என்று ஊடகங்களுக்கு ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருந்தன. அந்த தகவலும் போலீசாருக்கு கிடைத்ததன் அடிப்படையிலேயே இங்கு வந்திருந்தனர். ஆனால் அவர் தற்பொழுதைக்கு, அதாவது பத்திரிகை மன்றம் சார்பில் நீதிபதி கர்ணன் இங்கு இல்லை என்று தெரிவித்த அடுத்து மேற்கு வங்க ஏடிஜிபி திவேதி இங்கிருந்து திரும்பி மீண்டும் விருந்தினர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார். இருப்பினும் இன்றைக்கு நீதிபதி கர்ணன் அவர்கள் வெளியில் வரலாம், அதாவது இத்தனை நாட்கள் தலைமறைவாக இருக்கக்கூடிய நீதிபதி கர்ணன் வெளியில் வரலாம் என்ற தகவல் தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில இயக்கங்களில் இருந்து பத்திரிகையாளர்கள் வருவதை அடுத்து சென்னை பத்திரிகையாளர் மன்றம் உட்பட வேறு எங்கேனும் அவர் வரலாம் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. தொடர்ந்து தலைமறைவாக இருக்கக்கூடிய கர்ணன் இன்று வெளியில் பத்திரிகையாளர்களை சந்திக்கலாம் என்ற தகவலும் வந்து கொண்டிருக்கின்றன.